வணக்கம். நாம இப்ப எங்க இருக்கோம்னா சேலம் டு ஆத்தூர் ரூட்ல பெத்தநாயக்கம்பாளையம் ஒரு ஊர்ல தாலுகா ஆபீஸ், பெத்தநாயக்கம்பாளையம் தாலுகா ஆபீஸ் இருக்கு. பெத்தநாயக்கம்பாளையம் தாலுகா ஆபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நினைவு வீரக்கல். இந்த நினைவு வீரக்கல் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமானது. 5/7/1972 அன்று விவசாயிகள் இந்த பெத்தநாயக்கம்பாளையத்துல ஒரு மின்சார கட்டண உயர்வுக்காக ஒரு போராட்டம் நடத்துறாங்க. மின்சார கட்டண உயர்வு எவ்வளவு தெரியுங்களா? வெறும் 1 பைசா. 1 பைசாவுக்கு மதிப்பு இருந்த அந்த காலத்துல விவசாயிகள் நடத்தின அறப்போராட்டத்தில் நடந்த துப்பாக்கி சூட்ல 9 விவசாயிகள் உயிர் நீத்தாங்க. அந்த 9 விவசாயிகள் நினைவாக 5/7/1972 அன்று அமைக்கப்பட்ட நினைவு வீரக்கல் தான் இது. 9 விவசாயிகள். நான் பேசுறேன், இங்க பேசுறதோட எடுத்துருங்க. அதை எதுவும் பயன்படுத்தி இப்ப மறுபடியும் பஸ் பேசுறேன். நான் சவுண்ட் ரெக்கார்ட் ஆகிறோம். இப்படி வச்சுக்கிறீங்களா? இல்ல, கரெக்டா பேசுங்க. இப்ப எங்க இருக்கோம்னாக்கா சேலம் டு ஆத்தூர் போற வழியில பெத்தநாயக்கம்பாளையங்கிற ஊர் இருக்கு. மெயின் ரோட்லயே, பைபாஸ் ரோட்லயே அந்த பெத்தநாயக்கம்பாளையத்தோட தாலுகா ஆபீஸ் இங்க இருக்கு. அந்த தாலுகா ஆபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நினைவு வீரக்கல் தான் நம்ம இருக்கோம். 5/7/1972 அன்று இந்த ஊர்ல விவசாயிகள் ஒரு போராட்டம், மின்சார கட்டண உயர்வுக்காக போராட்டம் நடத்தினாங்க. எவ்வளவு தெரியுங்களா மின்சார கட்டண உயர்வு? வெறும் 1 பைசா உயர்வு. 1 பைசாவுக்கு மதிப்பு இருந்த அந்த காலத்துல விவசாயிகள் நடத்திய அறப்போராட்டத்தில் நடந்த துப்பாக்கி சூட்ல 9 விவசாயிகள், இந்த பகுதியை சேர்ந்த 9 விவசாயிகள் உயிர் நீத்தாங்க. அவங்க நினைவாக அவர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு நினைவு வீரக்கல் 15/7/1974 அன்று பெத்தநாயக்கம்பாளையம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட நிறுவனாங்க. அது சாலை விரிவாக்க பணியின் போது தாலுகா ஆபீஸ்ல கொண்டு இங்க வச்சுட்டாங்க. இது சேலம் மாவட்டத்தில் விவசாயிகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு நினைவு வீரக்கல் ஆகும். இந்த போராட்டம் நடந்து இன்னைக்கு 51 வருஷம் ஆனாலும் இன்னும் விவசாயிகளோட வாழ்க்கை போராட்டமாவே இருக்கிறது என்பதுதான் வேதனைக்குரியது. நன்றி, வணக்கம்.